கருவேப்பிலையை கொஞ்சம் வறுத்து வச்சுக்கிறேன். இந்த பேர் அப்படியே தூள் மாரி ஆகிற மாதிரி கருவேப்பிலையை வறுத்து வச்சுருக்கிறேன். இந்த இதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை இதில் போட்டுக்கலாம். மிக்சிலையா? மிக்சியில் கருவேப்பிலை பொடி செய்ய போகிறோம். இப்போது இந்த மிக்சியில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, ஒரு 3 காஞ்சி மிளகா வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் வறுத்து சும்மா லைட்டாக வறுத்து ஏற்றி வச்சுக்க வேண்டியது தான். இதை உப்பும் போட்டேன். இதில் போட்டு அரைக்க வேண்டியது தான். அவ்வளோதான் கருவேப்பிலை பொடி. உடம்புக்கு நல்லது, முடி வளரும். கருவேப்பிலை பொடி சாப்பிட்டாக்கா பித்தத்துக்கு நல்லதுப்பா உடம்புக்கு. இது அவ்வளோவும் பித்தெல்லாம் இருக்காது. சாப்பாட்டில் போட்டு நெய் ஊற்றியோ நல்லெண்ணெய் ஊற்றியோ பேசிஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். குழம்பே வேணாதுக்கு. இது அரைச்சிட்டோம். நம்ம கருவேப்பிலை பொடி அரைச்சிட்டோம். மிளகு, சீரகம், கருவேப்பிலை, ஒரு 2 காஞ்சி நல்லா வாசனையாக இருக்குது பாரு. சூப்பராக